ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்றைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அது எதை பற்றினா, ஜென்ரலாக யோசிச்சு பாருங்களேன். ஏர்போர்ட்டில் ஸ்மக்லிங் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸ்மக்லிங் பண்ணுறது கேஸ்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். என்னென்னலாம் ஸ்மக்லிங் பண்ணுவாங்க? மோஸ்ட்லி கோல்டு ஸ்மக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் பண்ணுவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான வாட்சஸ்ஸு இதெல்லாம் ஒரு பக்கம் ஸ்மக்லிங் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வெப்பன் கூட ஸ்மக்லிங் பண்ணியிருக்காங்க. அது மாட்டியிருக்கு. நம்ம நிறைய கேஸ் பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த கேஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஆனா, இது முன்னாடி நெறைய நடந்திருக்கு. எனக்கு தெரியாது. எனக்கு ரீசென்ட்டா தான் தெரிய வந்தது. அத பத்தி படிக்கும்போது தான், இதுக்கு முன்னாடி நெறைய வாட்டி நடந்திருக்குன்றதும் தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு ஸ்மக்லிங் பண்ணியிருக்காங்கங்க. எறும்பு ஜஸ்ட் ஒரு ஆண்ட். அந்த எறும்ப வந்து ஸ்மக்லிங் பண்ணியிருக்காங்க. இது என்ன மேட்டர்ன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாரியான வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோ இத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸை சேர்ந்த ஒருத்தர், ஓகேங்களா? சைனீஸை சேர்ந்த ஒருத்தர் கென்யாவுக்கு போயிருக்காரு. அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது, அங்கேருந்து குறிப்பிட்ட வகையான ஒரு ஆண்ட் எத்தனை எடுத்துன்னு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்ட்ட வந்து ஸ்மக்கிள் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. 2000 ஆண்ட்டு யோசிச்சு பாருங்க. அப்படியே ஒரு பஞ்ச் அப்படியே ரொம்ப கூட்டமான ஒரு ஆண்ட்ட, அதுவும் முக்கியமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் ஆண்ட், ஓகேங்களா? ஃபீமேல் ஆண்ட். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஈஸியா வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். நெறைய வந்து காலனிஸை உருவாக்க முடியும். ஸோ அதுக்காக ஒரு 2000 ஆண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எறும்ப வந்து ஸ்மக்கிள் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. மாட்டிக்கிட்டாங்க. இந்த 2000 ஆண்ட்டும் எப்படி எடுத்துட்டு போவாங்க? ஃபுல்லா ஒரு டப்பால போட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம டேப்லெட்ஸ்ல இருக்கு பார்த்தீங்களா? கேப்சூல்ஸ் அந்த மாரியான ஒரு டெஸ்ட் டியூப் மாரியான ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். அதில ஒரு ஆண்ட்டும் ஒரு இதுலயும் போட்டு, அது மட்டும் இல்லாம டிஷ்யூ பேப்பர் ரோல்ஸ்ல வந்து ரோல் பண்ணி வச்சு, ஸோ இந்த மாரி ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போக ட்ரை பண்ணியிருக்காரு. அங்க இருக்க ஏர்போர்ட் செக்யூரிட்டி அத பார்த்துட்டு நிறுத்தி கண்டுபிடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இத எதுக்கு பண்றாங்க? இதெல்லாம் வந்து என்ன நடக்கும்? இது எதுக்காக? சரி ஆண்ட் தானே எடுத்துட்டு போறாங்க விட்டுறலாம்ல அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆண்ட் வந்து எவ்வளோ முக்கியமானது? ஒரு ஃபாரஸ்ட்டுக்கா இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சருக்கா இருந்தாலும் சரி, அந்த ஒரு இக்கோசிஸ்டத்த பில்ட் பண்றதுல எறும்பு எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். யோசிச்சு பாருங்க. எறும்பு என்ன பண்ணும்? எறும்பு வந்து மோஸ்ட்லி வந்து புத்து கட்டும் இல்லைங்களா? மண்ல இருந்து பெரிய பெரிய புத்து அங்கங்க இருக்கும். நம்ம ஃபார்மிங் ஏரியாலாம் பார்த்துருப்போம். நம்ம அத கலைக்கக்கூடாது. ஏன் கலைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, புத்து கட்டும்போது அது வந்து கிரவுண்ட் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, நிலத்தில நெறைய ஓட்டைகள் போட்டு, துளைகள் போட்டு எல்லா இடத்துக்கும் வந்து போகும். கீழ நம்ம பார்க்கும்போது சின்ன ஒரு புத்து தான் இருக்கும். பட் ஆனா அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் மீட்டர் அண்ட் மீட்டர் வந்து உள்ள புத்து போய்க்கிட்டே இருக்கும். இது வந்து தவறான வேலையே கிடையாது. இது வழியா பார்த்தீங்கன்னா, ஏர் சர்க்குலேஷன் நல்லா நடக்கும். ரூட்ஸ்க்கு வந்து ஈஸியா வந்து ஏர் கிடைக்கும். அதுக்கான தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே அது ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம சம்டைம்ஸ் நம்ம தண்ணி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லைங்களா? தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவோம். வயலுக்கு வந்து தண்ணி காட்டுவோம். அந்த மாரி டைம்ல இந்த மாரி புத்து வழியா தண்ணிகள் நெறைய கீழ அடியில போறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் நம்ம லைஃப் தான். இதுதான் ஒரு வேலைய செஞ்சா மட்டும் தான் நமக்கு அந்த குரோத் கரெக்ட்டா வரும். அந்த குரோத்த வந்து நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். அந்த ப்ராடக்ட் நமக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்டா வந்து சேரும். ஸோ இந்த மாரி ஃபாரஸ்ட்ல இந்த மாரியான ஆண்ட்ஸ் எல்லாமே இந்த ஆண்ட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயண்ட் ஆஃப்ரிக்கன் ஆண்ட் இது. ஸோ அந்த ஆண்ட் இத வந்து போஸ்ட் பண்றேன் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆண்ட் ரொம்பவே வந்து ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய கடத்தப்பட்டுட்டு இருக்கு. இது மாரி 2024ல வந்து 3 வாட்டி கடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பயும் வந்து வியட்நாமீஸ் ஒருத்தங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கென்யாலேருந்தே ஒருத்தங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பயும் சைனாலேருந்து ஒருத்தர் மாட்டியிருக்காரு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கடத்தப்படுது. சரி ஓகே. இதெல்லாம் கடத்தப்பட்டா இவங்களுக்கான பிரிசன் தண்டனை எவ்வளோ தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் அவங்க வந்து பிரிசன்ல இருந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம $7,700 வந்து இவங்க ஃபைனா பே பண்ணணும். ஓகேங்களா? சரி ஓகே. மக்கள் இதெல்லாம் எதுக்கு வாங்குறாங்க? இது இவ்ளோ கஷ்டத்தையும் தாண்டி அத வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லைங்களா? எக்ஸ்போர்ட் பண்ணல ஒரு ஸ்மக்கிள் பண்றாங்க. அ இல்லீகலா ஸ்மக்கிள் பண்றாங்க. மக்கள் இத வாங்கி என்ன பண்ணுவாங்க? இத ஸ்மக்கிள் பண்ணி என்ன பண்ணுவாங்க? அவங்க போய் அவங்க ஃபார்ம்ல விடுவாங்களான்னு கேட்டா, அதான் கிடையாது. இது வந்து ஒரு கிரேசியான ஒரு ஃபேவரட்டான ஒரு ஹேபிட்ஸ் தான். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோப், ஏசியா இந்த மாரியான நிலத்தில இருக்கவங்க, இந்த மாரியான ஏரியால இருக்கவங்க, மோஸ்ட்டா எல்லாருமே இத பண்றாங்க. பட் மோஸ்ட்டா ஈரோப் அண்ட் ஏசியா சைட்ல இருக்கவங்க, இத வந்து ஒரு ஹேபிட்டா பண்றாங்க. அவங்க வீட்லயே அவங்களுக்கு வந்து பெரிய லேண்ட் மாஸ் இருக்காது. ஸோ அவங்களுக்கு இதோடைய ஹேபிட்ஸ கவனிக்கிறது ரொம்பவே ஆசையான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேக்கான காலனி கிரியேட் பண்ணி, அதில வந்து இதோடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கு? அத வீடியோ எடுக்கிறது. இது என்னென்னலாம் பண்ணுது? இது வந்து ஒரு பெட் மாரி வளர்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஆண்ட் வச்சிருப்பாங்க. ஒரு 4, 5 ஆண்ட் வச்சாங்கன்னா, ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டு வச்சு யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ அதுக்கான தேவையான ஃபுட்டை குடுப்பாங்க. அது வந்து ஃபேக்காவே அங்கேயே வாழ்ந்துட்டுருக்கும். அது ஒரு பெட் மாரி இது ஒரு கிரேஸியான ஒரு ஹேபிட்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும். பட் என்னதான் ஹேபிட்ஸா இருந்தாலுமே, இல்லீகலா பண்றது ரொம்பவே தவறான விஷயம் இல்லைங்களா? ஸோ இதுக்காக தான் மக்கள் அத வந்து ஸ்மக்கிள் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வாட்டியும் ஆயிரக்கணக்கான தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆண்ட்ஸ் வந்து ஸ்மக்கிள் பண்ணப்படுது. இப்போ மாட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இது என்ன அளவுக்கு என்ன பிரைஸ்ல விப்பாங்க? ஒரு லாபம் இருந்தா தானே ஸ்மக்கிள் பண்ணி மாட்டுற அளவுக்கு போய் சேர முடியும். ஒரு ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 80 $80க்கு விக்கப்படுது. $80னா நம்ம ஊர் காசுக்கு இந்தியன் ரூபில வந்து பார்த்தீங்கன்னா, ₹7,500 வந்து ஒரு ஆண்ட். யோசிச்சு பாருங்க. ஒரு எறும்பு நசுக்குனா செத்து போயிடும். அந்த ஒரு எறும்பு $7,500 மினிமம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, $500 அப்ராக்ஸிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 45,000 ருப்பீஸ்க்கு வந்து ஒரு ஆண்ட் வந்து விக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்பனா இது எந்த அளவுக்கான ஒரு மார்க்கெட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு நெறைய பேர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நம்ம ஊர்ல இருக்க பெட் ஷாப்புக்கு போய் பார்த்தா ஃபிஷ் விப்பாங்க, லவ் பேர்ட்ஸ் விப்பாங்க, ராபிட்ஸ், டாக் இது மாரி வித்துட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்ட்டு இல்லீகலா ஸ்மக்கிள் பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் வந்து இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண நெனச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு, இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பை.